தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நந்தா பெரியசாமி இயக்கத்துல சமுத்திரக்கனி, பாரதி ராஜா, தம்பி ராமையா, அனன்யா மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் திருமாணிக்கம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, கேரள மாநிலம் கும்ளியை சேர்ந்த பகுதியில ஒரு சிறிய அளவுல லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடிய நபரா இருக்காரு சமுத்திரக்கனி. இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி 2 குழந்தைகளுடன் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. இவருக்கு பல பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப எளிமையாகவும் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கக்கூடிய நபரா இருக்காரு. அந்த சூழ்நிலையில பாரதி ராஜா பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி கிட்ட 2 லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. அதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இவர்கிட்ட பணம் இல்லை, அந்த பணம் எங்கேயோ தொலைஞ்சிருது. அப்ப நான் பணத்தை கொடுத்துட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சமுத்திரக்கனி கிட்டேயே அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த 2 டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுது. அந்த பரிசை எப்படியாச்சு பாரதிராஜா கிட்ட கொடுக்க முயற்சி பண்ண சமுத்திரக்கனி ட்ரை பண்றாரு. பாரதிராஜாவுடைய அட்ரஸோ அவர் என்ன வியாபாரம் பண்றாரு அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே இல்லை. அவருடைய பேரு, அவருடைய ஊரு, அவர் கொடுத்த மஞ்சள் பையில இருக்கு. அதை வைத்துக்கொண்டு அந்த பரிசை எப்படியாவது அவர்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இதை தெரிந்த சமுத்திரக்கனியினுடைய குடும்பம், அவருடைய மனைவி அதை தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கிறதுனால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவருடைய நேர்மையான குணம் சரியானதா, கடைசியா அந்த பணத்தை அவர் பாரதிராஜா கிட்ட கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் திருமாணிக்கம். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா அதாவது திருமாணிக்கம் சமுத்திரக்கனி இருக்கார் இல்லையா, அதாவது நேர்மை, உண்மை, எல்லா இடத்திலும் அன்பு காட்டக்கூடிய அந்த தன்மை எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்காகவே உருவாக்கப்பட்ட கதை மாதிரியா இருக்கு. இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாணிக்கமாவே வாழ்ந்திருக்காரு. நடிப்புல பிச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கு. அதே போல அனன்யாவை நடித்திருக்கக்கூடிய சமுத்திரக்கனியினுடைய மனைவி, அதாவது கல்லூரி காதல் அப்படின்னு சொல்லி இளம் வயது கதாநாயகியா நடித்திருந்தாலும் கூட இந்த படத்துல மனைவி 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு முதிர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பா வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கூட தன்னுடைய கணவனுடைய நேர்மையால அது பறிபோகும் அப்படிங்கிற அந்த கட்டத்துல அவங்க படுற அந்த கோபம் இருக்கு இல்லையா, ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்திருப்பாங்க, ரொம்ப சிறப்பாகவும் நடிச்சிருப்பாங்க. அதே போல வயசான கதாபாத்திரத்துல வரக்கூடிய பாரதி ராஜா, அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்தாலும் ரொம்ப சிறப்பா தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பார். அதை தவிர தம்பி ராமையா, சோ இவரு லண்டன் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இவருடைய காமெடி பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கோபத்தை வரக்கூடியதா இருக்குது. அதே போல மற்ற நடிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் நந்தா பெரியசாமி, அதாவது லாட்ரி, பணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்மை, இதெல்லாம் வச்சு ஒரு படமா எடுத்திருக்காரு. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அமைச்சிருக்காரு. குறிப்பா ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வர வச்சு படம் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா ஒரு நேர்மையா வாழக்கூடிய மனிதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதே அழகா காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேர்மையா வாழ்ந்தா எப்படி ஒரு மனிதனுக்கு மன நிறைவு இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சு ஆகணும். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல படமா எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.